சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் புதுசா இருக்கு படம். வெரி நைஸ் வெரி நைஸ். அதாவது மாஸ், அதாவது கியூட், ரொமான்ஸ், ஃபைட் அப்படியே அள்ளிச்சு. சூப்பரா இருந்துச்சு. விஷ்ணு விஷால் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. புது ஹீரோ மாதிரி தெரியல, நல்லா ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அதான் ஒரு பிரேக்கப்குள்ளே போயிட்டு திருப்பி அந்த லவ் கூட எப்படி பேட்ச போகிறாங்கன்றதான் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப அடல்ட் சீன்ஸ்லாம் இல்லை, நல்லா இருக்கு. கொஞ்சம் புதுசா இருக்கு படம். I like the acting of the heroine and the love part and also the character they introduced and I like the director's mind in telling the story. Very nice, very nice. படம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஓ பேபி வேற மாதிரி, அதாவது மாஸ், அதாவது கியூட்டு, ரொமான்ஸு, ஃபைட்டு அப்படியே அள்ளிச்சு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சுப்பா. காலேஜ் லவ் ஸ்டோரி, அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி, நம்ம வாழ்க்கை ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும்? அடடா அந்த ஹீரோயின் அடடா என்ன அழகு, எப்படா சூஸ் பண்றீங்க? எங்கடா இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுங்களாம்? இருக்காங்களா? ஆனா உண்மையிலே ஹீரோயின் உண்மையிலே அது எல்லாத்துக்கும் முன்னாடி ரைட்டர் ஒருத்தருக்காரு, அவன் எவ்வளவு ருசிச்சு எழுதிருப்பான். அந்த கதையை அவ்வளோ அழகா எழுதிருக்கான். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிஸ்கின் சார் நடிச்சிருக்காரு, விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து ப்ரமோட் பண்ணுறான்ற போது பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஒரு வளர்ந்து வரும் நடிகனுக்கு இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும். நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்கு. ஒரு லவ் பேஷன் படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் நான் இந்த படத்தை டேரக்டர்னு போய் தேடி பிரதீப் ரங்கநாதன் ஒருவேளை அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 கதையை சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் என்னையா பண்ண போகிறீங்க, சத்தியமாக அந்த படம் அவுட்டு அப்படின்னு நினச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொன்னதை விட்டு செகண்ட் ஹாஃபில் வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு. அவ்வளோ அழகாக போச்சு லவ். இறங்கி நடித்த இந்த விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும், மிஷ்கின் அண்ணனாக இருக்கட்டும், ஒரு சின்ன பையனுக்காக இவ்வளோ தூரம் அழகாக தன்னோட கேரக்டரை நடித்ததில் ரொம்ப பெரிய விஷயம். அந்த பையனும் ரொம்ப ஆனஸ்ட்டாக நடிச்சிருக்கான். லவ் ஃபெயிலியர் ஆளுங்களாக இருக்கட்டும், லவ் பண்ணுற ஆளுங்களாக இருக்கட்டும், இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. ஐயோ ஸ்ரீராம் ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னா அதை வச்சு தான் நான் டேரக்டர் வேற ஆளான்னு பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சாங்கு. லிரிக்ஸ், இந்த பாடலாசிரியரோட லிரிக்ஸு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் அது மனப்பாடம் பண்ண முடியல, ஆனால் ரசிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஜென் மார்டினோ சாம் சிஎஸ்கே அடுத்து பின்னாடி நிற்கிறாரு. எப்போ வேணால் இந்த ரேஸில் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். வந்து ஹீரோயின் பேர் வாஸ் கியூட். நல்லா இருந்தது. அவருக்கு புது படம் மாதிரியே இல்லை, நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார். ஹோல் மூவியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படத்துக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அப்படியே எம்டியாக போய் அப்படியே உட்காந்தது தான். பட் ஆனால் படம் வந்து ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ரொமான்ஸ் இருந்தது, ப்ளஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு லவ் மூவியாக இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ருத்ரா அவரோட அந்த டெபியூ அப்படின்றது எங்கேயுமே வந்து ஃபீல் ஆகலை. செம்மையாக வந்து டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த ஒரு சில ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க போல். விஷ்ணு விஷால் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி தான், அதாவது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான். பட் அதுவுமே வந்து ஹீரோக்கு தேவையான ஒரு இம்பாக்ட், அந்த கதை திருப்பம் சொல்லுவாங்கள்ல, ஹீரோ கதையில் ஒரு திருப்பம் வந்து விஷ்ணு விஷால் சாரால் தான் வந்து இருக்கும். ஸோ நல்ல படம், எல்லாருமே போய் பாருங்கள். படம் அருமையாக இருக்குது. அதாவது விஷ்ணு விஷால் வந்து அழகாக கேட்டு தன்னோட தவற படத்திலேயே ஒத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நடந்ததை ஒத்துக்கிறாரு. ஆல் ஓவராக சூப்பரு. படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஓகே தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் வரதுலாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 8.5 கொடுத்துருங்க. விஷ்ணு விஷால் நடிப்பும் நல்லா இருக்கு, அவங்க தம்பி நடிப்பும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பர். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃப்ரெண்டுக்கும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து நிறைய படம் வரணும். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது படம். அந்த லாஸ்ட்டில் இந்த மீரா அவங்க சேரும் போது நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது.